பட்டுப்போன விருட்சம் இஸ்ரவேல் தேசம், பச்சையான விருட்சம் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை இயேசு இந்த வார்த்தை அப்படியே சொன்னார். பச்சை மரத்துக்கு எதை செய்வார்கள், பட்ட மரத்துக்கு எதை செய்ய மாட்டாங்க. ஆனால் உனக்காக, நீ உன்னுடைய பட்ட மரமாக இருக்கிற உன்னை துளிர்க்க வைக்கும்படி பச்சை மரமாகிய நான் இவைகளை அனுபவித்து உன்னை துளிர்க்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா, ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தன் என்றும் கொண்டு செய்குவே, ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 17. வாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். எசேக்கியேல் 16 மிகவும் கடினமான ஒரு வேத பகுதி. 63 வசனங்கள் இருந்தது. நான் அதை உங்களுக்கு நேற்றைக்கு சுருக்கமாக சொன்னேன். அதை வாசித்து பாருங்கள். தேவனுடைய அன்பை நினச்சி பாருங்கள். அந்த அன்புக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, மனுபுத்திரனே, இஸ்ரவேலுக்கார் ஒரு விடுகதை சொல்லுப்பா. ஒரு விடுகதை, ஒரு ஓமயம். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய சட்டையுடைய நீளமான இறகுகளுடைய பல வர்ணமான இறகுகளால் நிறைந்த ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வருது. இங்கே 2 கழுகை பற்றி சொல்லியிருக்காரு. 3வது கழுகு இங்கே இல்லை. நான் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். 2 கழுகு கதை. இதில் ஒரு பெரிய கழுகு. இந்த கழுகு என்ன செஞ்சுதான், ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடிச்சி அதில் உள்ள கொழுந்த கொய்து வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் வர்த்தருடைய நேரத்தில் வச்சுதான். அந்த தேசத்தின் விதையில் ஒன்று எடுத்து அதை பயிர் நிலத்தில் போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் எடுத்துட்டு பத்திரமா நட்டுதான். அது துளுத்து தான் பறந்து தான் திராட்சை செடி ஆகிட்டான். எடுத்துகிட்டு வந்தது கேதுரு மரம், வளர்ந்தது திராட்சை செடி. இது விடுகதை. களைக்கு நேராகவும் வேர் வளர்ந்து தான் கீழாகவும் வளர்ந்து இருந்துச்சான். திராட்சை செடியாகி கொப்புகளை வீசி கொப்புகளை விட்டுச்சான். இது இந்த 6 வசனங்கள்லையும் ஒரு கழுகை பற்றி சொல்லியிருக்கு. இந்த கழுகு என்ன கழுகு அப்படின்னு சொன்னால், இந்த கழுகு தான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். அவன் இங்கே இருந்து கொண்டு போய் எங்கே கொண்டு போய் நட்டினானா, அங்கே போய் வர்த்தக தேசமாகி பாபிலோனில் கொண்டு நட்டினானா. இந்த தேசத்திற்குள்ள ஒரு விதை எடுத்துகிட்டு போனான். அந்த ஒரு விதை தான் எகோனியா, யோயாக்கீன். அந்த விதையை அங்கே கொண்டு போய் என்ன செய்தானா, பத்திரமா நட்டினானா. அது பெரிய மரமாக. ஏன்னா இந்த யோயாக்கீனுடைய பிள்ளையாகிய அடுத்து அவனுடைய தான சந்ததியிலிருந்து ஒரு மேசியா வர வேண்டும் அல்லவா, அதற்காக இதை பாதுகாக்கிறார். அப்புறம் 7ஆம் வசனத்தில் இன்னொரு கழுகு, பெரிய கழுகு. அந்த கழுகு எங்கே வருது, தன் நடவாகி பாத்திகளிலிருந்து தண்ணீர் பாய்ச்சும்படி, அது பெரிய தண்ணீர் செழிப்பான ஒரு தேசத்தில் இருக்கிறதான அந்த ஊர் கழுகு. அது எகிப்தை குறிக்குமா. இந்த திராட்சை செடிக்கு நேராக வேரில் விட்டு அது என்ன செஞ்சுதான், இந்த திராட்சை செடிக்கு உதவி செய்யணும்னு நினச்சி வந்துச்சா. கனியக்கு மகிமையான திராட்சை செடியாக மிகுந்த ஓரத்தில் நடப்பட்டிருக்குமா.
அதுக்கு உதவி செய்யணும்னு இந்த 2வது கழுகு இந்த முதல் கழுகுக்கு பறிச்சுட்டு போகும்போது தடை பண்ணுறதுக்காக 2வது கழுகு உதவி செய்ய வந்துச்சான். நேபுகாத் நேச்சாரிலேருந்து தப்பிப்பதற்காக எகிப்தோடு உடன்படிக்கை பண்ணாங்க. எகிப்து வந்துச்சு. ஆனால் செழிக்குமா? இல்லை. இது பட்டு போகத்தக்கதாக ஒரு வேர்களை பிடுங்காமல் கனியை வெட்டாமல் இருப்பானா? முடிஞ்சு போச்சு. இந்த 2வது கழுகு வந்தும் அதை பாதுகாக்க முடியவில்லை. அவ்வளோதான். கொண்டல் காற்று வந்துச்சு, வாடி போச்சு என்று கர்த்தர் சொல்கிறாரு. இப்போ சிதேக்கியாவை பற்றி சொல்கிறார். அது என்னென்னா, இதனுடைய தாற்பயம் தெரியுமான்னு கேட்குறார் கலக வீட்டார். ஏன்னா இந்த சிதேக்கியா எகிப்தோட கூட அவன் கூலி பொருத்தின போது தான் அதுக்கு அந்த கலகம் பண்ண போது தான் ராஜா பாபிலோன் ராஜா இவனை பிடிச்சிட்டு போய் இவனை கொன்று போடுகிறத பார்க்குறான். அதுதான் அங்கே நடக்குது. அவனை ராஜ வம்சத்தில் ஒருவனை தேர்ந்தெடுத்தான். அவன் தான் ஒரு விதை. அது யாருன்னா யோயாக்கீன்னு. ராஜ்ய தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கு உடன்படிக்கை அவன் கை கொள்கிறான். நிலைப்பெறும்படிக்கு அவனை ஆணை பிரமாணத்தை உட்படுத்தி மற்ற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் இவன் கலகம் செஞ்சான். அவன் எகிப்துக்கு ஆள் அனுப்புனான். அதனால் என்ன செய்தா அது முறித்து போட்டான்ங்கிறதையும் அவன் பார்க்குறோம். கடைசியில் எங்கே பார்க்குறோன்னா 18வது வசனத்தில் அவன் தப்புவதில்லை. 18 கடைசியில் 19ஆம் வசனம் அவன் என் ஆணை அசட்டை பண்ண உடன்படிக்கை முறித்து போட்டதினால் அவனுடையதான செயலின் விளைவை அவன் தலையின் மேல் வர பண்ணுவேன். இது தண்டனைன்னு சொல்கிறத விட தான் என்ன செஞ்சோமோ அதனுடைய விளைவை அனுபவித்தோங்கிறது தான் சரியானது. நம்ம நிறைய தண்டிச்சிட்டாரே நம்ம நினைக்கிறோம். இல்லை, தண்டிக்கிறதுங்கிறத விட தாங்கள் என்ன தவறு செய்தார்களோ அதனுடைய விளைவை அனுபவித்தார் என்பது தான் உண்மை. அவனை பிடிப்பாங்களாம், பாபிலோன் கொண்டு போவாங்களாம், அவனை விசாரிப்பாங்களாம். அவன் ஸ்தோத்திரம் என்பதெல்லாம் நம்ம அங்கே பார்க்குறோம். 22 அந்த கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இப்போ இந்த 2 கழுகு விதம் முடிஞ்சு போச்சு. இந்த 3வது ஒரு கழுகு என்னென்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். கழுகு தன் செட்டைகளில் சுமந்து கொண்டு வருவது போல் ஒன்று நான் சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்கிறார் பாருங்கள். அது ஆண்டவரை குறிக்கும். ஒரு கழுகு பாபிலோனை குறிக்கும், ஒரு கழுகு எகிப்தை குறிக்கும், இன்னொரு பெருங்கழுகு அது தேவனை குறிக்கும். அவர் நம்மை கழுகை போல அசைவாடி, அவர் நம்மை கற்றுக் கொடுக்கும் கழுகு, நம்மை பறக்க வைக்கும் கழுகு, நம்மளை பாதுகாக்கும் கழுகு, நம்மை அரவணைக்கும் கழுகு. ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆண்டவர் சொல்ற, நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்குலையில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கல்ல கொழுந்துகள் லெஸ்ஸாக இருக்கும்போதே ஒன்றை நான் கொய்வேன், அதை உயரமும் உன்னதமான பர்வதத்தில் நாட்டுவேன், இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்தில் அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும், அதன் கீழே சகலவித பட்சிசாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நெல்லை தாபரிக்கும். நான் ஒரு கேதுருவின் கட்டையை எடுத்து அல்லேலூயா கொல்கதா என்ற மலையில் அந்த கேதுருவை நட்டுவேன். அங்கே அந்த மரத்தில் மேசியா மரணம் அடைவார். மேசியாவை நட்டுவேன், அவருடைய இரத்தத்தின் மகிமையினால் மகிமையான அது கனி கொடுக்கும், மகிமையான கேதுருவாகும். எல்லா ஜாதி ஜனங்களும் அதனுடைய நிழலுக்கு, அந்த சிலுவையின் நிழலுக்கு வருவார்கள். ஆமென், ஆமென். அப்படியே கர்த்தராய் நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுவேன்னு சொன்னாரே. அல்லேலூயா. பட்டு போன விருட்சம் இஸ்ரவேல் தேசம், பச்சையான விருட்சம் இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தை இயேசு இந்த வார்த்தை அப்படியே சொன்னார். பச்சை மரத்துக்கு எதை செய்வார்களானால் பட்ட மரத்துக்கு எதை செய்ய மாட்டாங்க. ஆனால் உனக்காக நீ உன்னுடைய பட்ட மரமாக இருக்கிற உன்னை துளிர்க்க வைக்கும்படி பச்சை மரமாகிய நான் இவைகளை அனுபவித்து உன்னை துளிர்க்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி செய்வேங்கிறத 16 எப்படி திரும்ப அவர் அன்பு காட்டினாருங்கிறத தொடர்ந்து ஒரு அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம். இதெல்லாம் கற்றுக்கொள்ளும் போது நான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அந்த பாவத்தினுடைய கொடூரத்தையும் நான் பார்க்குறேன், பாவத்தினுடைய விளைவையும் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த விளைவுக்கு விட்டு கொடுத்துட்றாரே அவர், பார்க்குறோம். இதை கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன், நான் இதை செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்கிறேன், நான் இதை செய்வேன் மகனே, ஆனால் நீ
18ஆம் அதிகாரத்தில் வந்து என்ன தெரியும், நீ மனம் திரும்ப மாட்டாயா? நான் உனக்கு இதை செய்வேன், நானே செய்கிறேன் உனக்காக நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உன் ரட்சிப்புக்காக நானே அடி வாங்கிக்கிறேன், நீ செஞ்ச தப்பை நானே வாங்கிக்கிறேன், நானே எல்லாம் சுமந்துக்கிறேன், நானே எல்லாம் பண்ணிக்கிறேன், உன்னை விடுதலை ஆக்கிறேன். ஆனால் நீ மனம் திரும்ப மாட்டாயா? நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நான் பொறுத்துக்கிறேன், உன் துரோகத்தை பொறுத்துக்கிறேன், நீ செஞ்ச தப்பிதங்களை பொறுத்துக்கொள்கிறேன். போட்டு நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காததும், கனம் பண்ணாததும், என்னை அலட்சியம் பண்ணினதும், உன் கர்வத்தையும் உன் சாங்கோபங்கத்தையும் உன் அக்கிரமத்தையும் நாம் என்ன அது விட்டு விடுகிற, நீ மனம் திரும்ப மாட்டாயா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 17வது அதிகாரத்தை இதில் பார்க்குறோம். இதில் பாஸ்டர் சொன்ன மாதிரி 3 விதமான கழுகுகள் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார், அடிமைகளாக கல்தேயர் பட்டணத்துக்கு எடுத்து சென்றதையும், எகிப்து ராஜா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடைக்கலம் புக போய் அவங்களால இவங்களை காப்பாற்ற முடியாமல் போனதையும் நம்ம இதில் பார்க்குறோம். ஆனால் அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலான பெருங்கழகு நம்முடையதான தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறதான தேவன், அவர் என்ன சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன், உயர்ந்த அந்த விருட்சங்களை என்ன செய்கிறேன், தாழ்த்துகிறேன், தாழ்ந்த விருட்சத்தை நான் என்ன செய்வேன், உயர்த்துவேன், பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணுவேன், பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவன் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவன் எலும்புக்கூடுகளும் உயிரடையும். அவன் இந்த நாளில் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இந்த நாளில் நம்ம உலகத்தை அல்ல நாம் நம்பி இருக்கிறது, சார்ந்திருக்கிறது நம்முடைய அந்தஸ்தை அல்ல, நம்முடைய செல்வாக்கை அல்ல, நம்முடையதான அரசியல் செல்வாக்கோ எதுவுமே நமக்கு என்ன செய்ய உதவி செய்ய போகிறது இல்லை. யாரையும் சார்ந்திருக்காமல் கர்த்தரை சார்ந்திருப்போம். அவர் நாம் எந்த அளவுக்கு நம்ம பட்டு போயிருந்தாலும் மறுபடியும் தழைக்க பண்ண அவரால் கூடும். இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர இயேசப்பா. நீரே கத்தா உயர்ந்தவைகளை தாழ்த்துகிறவர், தாழ்ந்தவைகளை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறவர், தாழ்மை உள்ளவர்களுக்கு இரக்கம் அளிக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. இந்த நாளிலும் ஆமேனப்பா ஒன்றுக்கு முடியாத உதவாத எங்களையும் ஆமேனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே பிழைத்திரு என்று சொன்னீரே அப்பா. எங்களை தழைக்க பண்ணினீரே ஆண்டவரே. ஆமேனப்பா இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் உமக்கு விரோதமாக அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே தங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆமேனப்பா ஸ்தோத்திர தங்களை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு கத்தாவே விரோதி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் கத்தாவே நிச்சயமாகவே அவர்களை கத்தாவே உமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் கத்தாவே நீர் ஆமேனப்பா தகர்த்து போட்டு அவர்களை கத்தாவே அப்பா இல்லாமற் போக பண்ணி தேவனே ஆமேனப்பா உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நீர் ஸ்தாபிப்பீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறவர்களை நீர் கத்தாவே ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாள் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமமே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் உயர்ந்திருப்பதாக. தேவனே ஸ்தோத்திர இயேசப்பா. உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் இந்நாள் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.